Hello, people. Welcome to yet another episode of our podcast. We have a guest who's multifaceted, multi-talented, and a veteran name in the field of placement and placement officers for past 15 years. Let's welcome Dr. Madhusudanan for our podcast. Hi, sir. Vanakkam, madam. Vanakkam, How sir. are you, madam? I'm good. How are you, sir? I'm very fine, madam. Thank you so much. With God's grace, everything fine. குட் சார். ஸோ உங்களை நிறைய வருஷமா பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட நிறைய கனெக்ட் ஆயிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரே காலேஜ், ஒரே கனெக்ட்ல இருந்திருக்கோம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஐ வாண்ட் டு நோ யோர் ஸ்டோரி. நம்ம நிறைய பேசியிருக்கோம், உங்க ஸ்டோரி பேக்ரவுண்ட், அதாவது ஸ்டார்டிங் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்ற இது கேட்க வாய்ப்பே கிடைச்சதில்லை எனக்கு. ஸோ ஆக்சுவலாக அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹவ் கிவன் டு அஸ் ஆல் த வே யூ ஹவ் கம் ஹியர் டு டேக் அப் திஸ் வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் மை கேரியர் ஆஸ் அ லெக்சரர் இன் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே. இந்த இயர் ஆஃப் 2002 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணதில் ஐம் ஹார்ட் கோர் அகடமிஷியன். ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து நமக்கு அகடமிக்ஸ் ஒரு பிஇ முடித்த ஒரு இளைஞன் நான். அப்போ வந்து சத்யபாமாவில் வந்து எம்இ படிக்கிறதுக்காக வரோம். அப்போ சேர்மன் சார் ஜேபிஆர் சாரை வந்து தற்செயலாக மீட் பண்ணுறோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபார்மர் ஏடிஎம்கே பொலிட்டீஷியனு. நாங்களும் வேர் ஆல்சோ ஃப்ரம் ஏடிஎம்கே ஃபேமிலி, பொலிட்டீஷியன் பேக்ரவுண்டுறதுனால உங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் அவரை வந்து ஒரு கர்டசி மீட்டுக்காக போய் பார்க்கும்போது என்ன விஷயம், என்ன வந்திருக்கீங்க இங்கேன்னு கேட்டார் எங்கள் அப்பாவை பார்த்து. இல்லை சார், இது மாதிரி என் பையனை வந்து எம்இ படிக்க வைக்கலாம், பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிட்டாரு, விஸ்வேஸ்வரய்யா டெக்னாலஜி யூனிவர்சிட்டி பெங்களூர். இப்போ எம்இ படிக்க வைக்கலான்றதுக்காக இங்கே வந்திருக்கோம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கிடைக்குமான்னு கேட்க பார்த்து, இருங்க செக் பண்ணுறேன்ட்டு ஃபோனில் பேசிவிட்டு வந்து இருக்குது சார், சீட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, நான் சொல்லிடுறேன் நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இருங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு, அந்த பக்கத்து காலேஜ் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று சத்யபாமாக்கு அட்மிஷன் போட வந்திருக்கோம். பக்கத்தில் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்னு என் பேரில் ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணோம், 2001. உங்கள் பையனை வந்து என்னப்பா நீ கிளாஸ் எடுப்பியா அப்படின்னு அவர் எங்கள் அப்பா முன்னாடியே கேட்குறாரு. ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ பெரிய ஸ்டால்வார்டு, லெஜெண்டு, சோக்கா, அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரண்ட் பர்சனாலிட்டி. அவர் கேட்கும்போது எனக்கு வந்து சரி சார் பண்ணுறேன்னு சொல்கிறத தவிர வேற எதுவும் வரல, என்கிட்டேருந்து வரல. ஆமாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து அவர் ரொம்ப நெருக்கம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து அந்த லெகசி அவர் திடீர்னு அவர் கேட்கும்போது எங்கள் அப்பா என்ன பார்க்குறாரு, நான் வந்து சரி ஓகே சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். எதுக்கு ஓகே சொன்னால் அவர் என்ன கேட்டாருன்னு அவ்வளோ ஃபுல்லாலாம் எனக்கு வந்து புரியல. அப்போ ஐடியா இல்லை, உண்மையிலே ஐடியா இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்தது தான். அப்போ வந்து நம்ம வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் லெக்சராக சேர்ந்தோம் 2002. அப்போ தான் சேர்ந்துட்டு அப்படியே பேரலாக இங்கே எம்இயும் படிச்சுட்டு இருந்தோம். இங்கே சத்யபாமாவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு படித்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். ஸோ 2000 அப்புறம் 2005 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு ஹெச்ஓடி இருந்தாங்க, அவங்க போயிடுறாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மச் மெக்னானிமஸ் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு 1 year 2 months நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் என்னை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அப்போலேருந்து நம்மளுடைய லேர்னிங் கர்வ் வந்து இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிர்வாகம், ஆல் த அதர் டோட்டலி 8 ஆமாம் ஒரு 8 faculties 9 faculties அப்போ இருந்தாங்க. அப்போ அவங்கள என்னை தவிர எல்லாரும் என்னோட பெரியவங்க, ஏஜில் மூத்தவங்க, அந்த மாதிரி ரொம்ப சீனியர்ஸு. அப்போ வந்து லெக்சரர், சீனியர் லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அந்த சீனியர் லெக்சரர் கேடர்ஸ்லேயும் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கூட இருந்தாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய மனநிலை நம்ம பேரில் வந்து இவர் என்ன சின்ன பையன் தான் வந்திருக்காரு, அவருக்கு என்ன தெரிய போகுதுன்ற ஒரு மனநிலையில் அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஒரு சில பேர் அந்த பதவிக்காக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் பல விஷயங்கள், பல எண்ண ஓட்டங்கள் நமக்கும் தெரியும் இல்லையா. அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன மனநிலை, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் அவங்க எப்படி வராங்க, நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்றதே ஒரு ஸ்கில்லு. அப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லீடர்ஷிப் பண்ணிட்டு வரோம். ஸோ 2006 என்ன ஆகுது, இப்போ அந்த அக்ரெடிஷன் ப்ராசஸ், NBA, NAC இதெல்லாம் போக பார்த்து வி பிளேட் அ கீ ரோல். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து அதை எல்லாம் எடுத்து நடத்தி சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ அப்போ வந்து காலேஜ் அக்ரிடேஷன் ஆகிடுது, MBA அக்ரிடேஷன் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு வந்து ட்ரிபிள் இன்டேக் வந்து 60லேருந்து 120 ஆகிடுது. E&I வந்து இன்டேக் 60 ஆகிடுது. அடுத்த ஒரு 2 வருஷத்தில் அதுவும் 120 ஆகிடுது. ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் PG கோர்சஸ் வாங்குறாங்க. ஸோ இதை மாதிரி ரொம்ப செல்வ செழிப்புன்றது சொல்ல முடியாது, அந்தளவு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. ஆமாம், ஆல் த 3 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒரு யங் சேப்பா ஒரு 25-26 வயசு பையனா நான் அது எல்லாத்தையும் சேர்த்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். சேர்மன் சார் ஜேபிஆர் சார் டைரக்டர் ரிப்போர்ட் பண்ணுவேன், பேசுவேன். எங்கள் டைரக்டர்ஸ் டாக்டர் மரிய வில்சன் இருந்தாரப்போ ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு வந்தோம். அவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்க முடியாது. அது நான் என்றைக்குமே சொல்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. ஈவன் தோ ஐ எம் நாட் வித் தெம் நவ். அந்த அவங்களுடைய எம்ப்ளாயர்ஷிப்பில் நான் இல்லைனாலும் என்றைக்கும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணதை நான் என்றைக்கும் நன்றியை மறக்கக்கூடாதவன். நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன். சரி, அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு 1000 பேர் இருக்கிற க்ரௌட்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த பையன் நல்லா பண்றான்றது என்ன இன்னும் நல்லா ஊக்கப்படுத்துறது வந்து இந்த காலத்துல யாரை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் என்றைக்குமே நாம் வந்து அதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவும், அதனால தான் இப்பயும் அதை பதிவு பண்ணுறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் மை சேர்மன் டாக்டர் ஜேபிஆர் அண்ட் டாக்டர் மரிய வில்சன் ஹூ வாஸ் அ டைரக்டர் தட் டைம். இப்போ அவர் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட சேர்மனாக இருக்கார் ஸ்ரீபெரும்புதூரில். ஸோ அவங்கெல்லாம் இல்லாட்டி நம்ம வந்து இன்னைக்கு கிடையாது. அது வந்து அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 2009-10 வந்து ஒரு டைம் வருது. அந்த டைமில் வர பார்த்து வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில். அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேற யாருமே, அதாவது எங்கள் பசங்க ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க அங்கே போய் தான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு சேர்மன் சார் கூப்பிட்டு இனிமேல் நீங்களே பிளேஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, இனிமேல் நீங்களே உங்கள் காலேஜ்லேயே கம்பெனிஸ்லாம் கூட்டு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, சத்யபாமாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வருது. அப்படி வரும்போது வந்து யார் பார்க்குறான்னு சொல்ல பார்த்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டான அந்த வில்சன் சார், மரிய வில்சன் சார் வந்து என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இவர் கொஞ்சம் யங்ஸ்டரு நல்லா பண்ணுறாருன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்கேயும் வாய்ப்பு 2009 டிசம்பர்னு நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்னால் என்ன ஏதுன்னே சுத்தமாக எனக்கு ஐம் ரா மேன், அப்போது ஒன்றுமே தெரியாது. அந்த ட்ரைனிங்கு அது கம்பெனிஸ் கூப்பிட்டு எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு க்ளூவே கிடையாது. லிட்டரலி ஐ டோன்ட் ஹேவ் அ க்ளூ. ஐம் அ ஹார்ட் கோர் அகடமிஷியன். ஸோ அப்படி வர பார்த்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து 2009 டிசம்பரில் செய்ய ஆரம்பித்தோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படியே அந்த தொழிலில் வந்து அப்படியே மென்மேலும் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு பேரலாக வந்து 2006 2 டிகிரி ரெஜிஸ்டர் பண்ணோம். 2006 MBAவும் ரெஜிஸ்டர் பண்ணோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். சத்யபாமாவில் PhDயும் ரெஜிஸ்டர் பண்ணோம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். இதில் 2008 MBA பாஸ் பண்ணோம் ஹியூமன் ரிசோர்ஸ், அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாஸ் பண்ணோம். 2009 டிசம்பரில் PhD பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 28 we completed PhD. ஆமாம். அப்போ வந்து ஒரு பிளேஸ்மெண்ட், அப்போ நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அப்போ அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஃபாரமில் வந்து யங் PhD நான் தான். மீதி இருக்கிற ஒரு பெரியவர்கள் வயது ஒரு 40-45 சீனியர் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் PhD பண்ணிட்டு இருந்தாங்களே, முடிக்கல. ஸோ இது வந்து ஒரு அப்போல்லாம் வந்து ஒரு சாம் இப்போ முடிச்சிட்டார் சீக்கிரம் வயசு, சில பதவிகள் இதைகள் எல்லாம் வந்தது. அப்படியே வந்து வளர்ந்து வந்தது தான் நம்ம லைஃப். ஸோ அப்புறம் நம்ம எங்கே போனாலும் பீப்புள் ஸ்டார்டட் லொக்கேட்டிங் மீ as an placement man rather than academician. Even though I had academic background, உங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச் தாட் ப்ராசஸ் அதெல்லாம் இருந்தாலும் பீப்புள் ஸ்டார்டட் லொக்கேட்டிங் மீ அண்ட் ஐடென்டிஃபைங் மீ as a placement man. மதுவா பிளேஸ்மெண்ட் தான் ஒரு அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுச்சு. வித் காட்ஸ் கிரேஸ் அதுவும் வந்து நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு வாட் எவர் மேபி த கேஸ் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணுங்கிறத வந்து நான் என்றைக்குமே என்ஷூர் பண்ணிப்பேன். பி எ ரோமன் ரோமன்னுவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அதுக்குரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டிசிப்ளின், அந்த தாட் ப்ராசஸை அதை நீங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஈவன் தோ யூ லைக் ஆர் யூ டோன்ட் லைக், டூ யுவர் ஜாப். அவ்வளோதான். அதில் வந்து எந்த ஒரு எள்ளளவும் நான் வந்து என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதுவும் செய்யறது அது மாதிரி நான் அந்த ப்ராசஸ்க்கே போகிறதில்லை. எது நடக்குதோ, எது பண்ணணுமோ, எது கிரமமோ, எது அதுக்கான இதுவோ வேல்யூ சிஸ்டமோ அதை தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து இன்னி வரைக்கும் நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கடுத்து 2011 சில சூழ்நிலைகள் காரணமாக சத்யபாமாலேருந்து வரோம், அதான் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். அப்புறம் சக்தி மாரியம்மன் ஒரு 3 years சக்தி மாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இது வந்து Tier 1, அது வந்து Tier 2, Tier 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ். அங்கே போயிட்டு வந்து மதுசூதன் வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், இன்னைக்கு வெளில வந்து என்ன பண்ண போறாரு பார்க்கலான்ற. ஏன்னா நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசு. அப்போ 600 பையன் இருக்காருன்னா வந்து 640 ஆஃபரோ 650 ஆஃபரோ பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 கம்பெனி அப்பயே கூட்டு வந்தோம் 2009-10 வித்தவுட் நோ ஒன் சப்போர்ட். ஸோ இப்படியெல்லாம் பண்ண பார்த்து ஒரு அந்த மாதிரி ஒரு கிரேஸு சாமோட வந்தோம் நம்ம.
அப்படியே வந்துட்டு இருந்த பார்த்து அடுத்த சக்தி மாரியம்மன் ஒரு இன்ஸ்டியூஷன் வரும். அங்கே ப்ரொஃபஸர் இசியாகவும் பிளேஸ்மெண்ட் டைரக்டராகவும் அங்கே அப்பாயிண்ட் ஆனோம். அங்கே ஒரு 3 இயர்ஸ் நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம். 2014 நமக்கு ஃபேமிலி குழந்தைங்க அப்படிலாம் ஆகிப்போச்சு. 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இருக்க பார்த்து சரி ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இனிமேல் ரொம்ப லாங்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது, நம்மளுடைய கொஞ்சம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் அப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரணும், குடும்பத்தையும் கவனிக்கணும், வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிச்சு. எப்பயுமே காலேஜின் கதியாக இருக்குந்த நான் கொஞ்சம் இவங்களுக்கும் டைம் ஒதுக்க ஆரம்பிச்சு பிளான் பண்ணி கவனிக்க ஆரம்பிச்சப்போ சரி ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம்னு ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் சிட்டி பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்படி பார்த்து தான் வி காட் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி. அங்கே வந்து 2014 ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக உள்ளே வரோம். அப்புறம் ஹெட் பிளேஸ்மெண்ட்ஸு, டீன் பிளேஸ்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து ப்ரொஃபஸர் ட்ரிபிளி. அது ஆஸ் யூஷுவல் வேர் எவர் ஐ ஆம் பீங் அண்ட் ட்ரிபிளி பேக்ரவுண்ட் ஐ ஹவ் பீன் டேக்கிங் எ சப்ஜெக்ட் இந்த டிபார்ட்மெண்ட். அது ட்ரிபிளி ப்ரொஃபஸராகவே அப்படியே காட்டி சைடில் வரும், அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுப்போம், அது எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே அது ஒரு சைடில் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கோம். நான் எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவர் எவர் கப் ஆஃப் காஃபி, எவர் ஃபோக்கஸ், எவர் எப்படி சொல்கிறது, தேர் அவர் கஸ்டமர்ஸ். எண்ட் ஆஃப் த டே வந்து அவனை தான் நம்ம, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு எல்லாமே. பிகாஸ் ஆஃப் தெம் வி ஆர் ஹியர். அதை நான் எப்பயுமே ஒவ்வொரு நிமிஷமும் அதை என்ஷூர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்களுக்காக ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணணும், அவங்களுக்காக ஒரு எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணணுன்றது தான் நம்ம ஃபோக்கஸு. அதில் நான் வந்து எல்லளவு வந்து ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ். எப்பயும் அவனை சந்திப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நான் எந்த காலகட்டத்துலையுமே வச்சுக்கிட்டது இல்லை. ஹெச்ஓடியாக இருந்தாலும் சரி, எந்த பல பதவிகளை பார்த்துருக்கோம். எந்த காலகட்டத்திலையும் யாரையும் வெயிட் பண்ணி வச்சு பார்க்கறது, அவங்களை நிற்க வைக்கிறது, தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கன்வர்சேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து பண்ணுறதே இல்லை. என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பேசுறதை பேசி டக்கு டக்குன்னு முடிச்சு அனுப்பிச்சிடும். ஒரே நேரத்தில் 5 பேர் உள்ளே வந்தாலும் 5 பேரையும் பார்த்துட்டு ஒருத்தர பதில் சொல்லி அனுப்பிச்சிடும். மேக்ஸிமம் கன்வர்சேஷன் டைம் வந்து ஒரு 1 minute 1.5 minute தான் ஒருத்தரோடையும். அதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அன்டில் ஆர் அன்லெஸ் ஏதாவது ப்ரைவேட்டாக பேசணும், அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து சொல்லுங்கள் உட்காருங்க அவங்களெல்லாம் அனுப்பிச்சிடுறேன் அப்புறம் பேசலாம்னு சொல்லுவோம். மற்றபடி அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளை மீட் பண்ணலாம். இதில் வந்து இவங்கள தான் பார்ப்பேன், அவங்கள தான் பார்ப்பேன், அவங்கள நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன வராங்க, அவங்க பர்பஸ் என்ன, அவங்க ப்ராசஸ் இந்த சென்ஸ் வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா கிளாஸ் கவுன்சிலரை பார்த்தாங்களா, ஹெச்ஓடியை பார்த்தாங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்களான்றதை என்ஷூர் பண்ணிப்போம். இட் இஸ் நாட் தட் வி பைபாஸ் பீப்புள் அண்ட் வி ஆல்வேஸ் கிவ் டெசிஷன்ஸ் ஃபார், அப்படிலாம் பண்ண மாட்டோம். அந்த ப்ராசஸை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, யாருக்கும் எந்த ஹர்ட்டும் இல்லாமல் சுமூகமாக முடிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2014 வந்து எஸ்ஆர்எம், அப்போலேருந்து 2023 வரைக்கும் எஸ்ஆர்எம். ஆமாம், பல பதவிகள் அதான் சொல்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஹெட் பிளேஸ்மெண்ட், டீன் பிளேஸ்மெண்ட், டீன் கெஸ்ட் ரிலேஷன்ஸ், ப்ரொஃபஸர் ட்ரிபிளி, அப்புறம் டீன் ஹெச்ஆர், டீன் இண்டஸ்ட்ரி அஃபேர்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து 2023 வரைக்கும் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வில்சன் சார் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேர்மன், அவர் அங்கே இருந்ததுனால வாங்க மதுன்னு கூப்பிட்டதுனால அங்கே ஒரு 2 years இருந்தோம். அது கொஞ்சம் வந்து நம்ம ப்ரெமிசஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் அவர்கிட்டயே தார்மீகமாக சொல்லிவிட்டு சரி சார் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னுடைய சூழ்நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ அகைன் இப்போ இங்கே ஜாயின் பண்ணது 2024 2025 இல்லையா, 2025 ஜூனில் வி ஜாயின். ஒரு 5-6 months ஆயிடுச்சு. ஓரளவு நம்மளால் முடிஞ்சது அந்த இண்டஸ்ட்ரி கனெக்டிவிட்டி, அந்த வைப்பு, அந்த பசங்களுக்கு அந்த ப்ராசஸை சொல்லி கொடுக்குறது, அரேஞ்சிங் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கனெக்ட் செஷன், ஃபேக்கல்ட்டி கனெக்ட் செஷன்ஸு, அடுத்தது உங்களுக்கு ஹேக்கத்தான்ஸு, சேலஞ்சஸு, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். அரௌண்ட் வி ஹவ் பிளேஸ்ட் அரௌண்ட் 194 students as on date. என்னால் முடிஞ்சது. சரியா, நான் வந்து ஓஹோ ஆஹா இவ்வளோ சேலரி பேக்கேஜ் அவ்வளோ சேலரி பேக்கேஜ்லாம் எப்பயுமே சொல்கிறது இல்லை. ஐ ஆம் எ ஃபெசிலிட்டேட்டர். We are ever facilitator. Being a teacher, being a professor, being into this field, we have to do justice to the student community. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நம்பி வந்திருக்காங்க, இவர் ஏதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா, இவர் நமக்கு ஏதாவது ஒரு கனெக்ட் கொடுக்க மாட்டாரா, எங்கேயாவது போய் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ண மாட்டாரான்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்றது ரெகுலராக நான் வந்து என்னுடைய ப்ராசஸை என்ஷூர் பண்ணிப்பேன். அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு நல்லபடியாக அமைதியாக போயிட்டுருக்கு. as on date so far so good ன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்ட் வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டர், கரெக்ட்டுங்களா? ஸோ யூ கால் பிளேஸ்மெண்ட் டீன்ஸ், டைரக்டர்ஸ் ஆர் ஈவன் த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர்.
கரெக்ட்டுங்க. Do students see us like that? ஒரு ஃபெசிலிட்டேட்டரா தான் பார்க்கறாங்களா இல்ல அவங்க டிபெண்டபிலிட்டி நம்ம மேல ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கா? அதாவது மேடம் இதுல வந்து ஒரு சிம்பிள் சைக்காலஜி தான். முதல்ல வந்து யாரா இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்ல நீங்க அடாப்ட் ஆகணும். யூ ஷுட் அடாப்ட் இன்டு த ப்ராசஸ். நீங்க உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டாதான் அந்த சிஸ்டம் உங்களை ஏத்துக்குது. கரெக்ட். ஸோ யூ ஆர் இன்டு த சிஸ்டம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த சிஸ்டம்ஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் தேர், யூ ஆர் பிசிக்கலி பிரசன்ட், யூ ஆர் ஹேண்ட்லிங் த ஷோ. இப்படின்ற கருத்து வந்து இப்படின்ற ஒரு 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 மனப்பாங்க, ஒரு தாட் ஆஃப் ஆட்டிடியூடோ ஒரு மைண்ட் செட்டோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துடுச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடுவான். இவர்கிட்ட போனால் சொல்யூஷன் கிடைக்கும். இவர் வந்து நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்குறாரு. He is spending his valuable time with us. Time for me, individually to me. நம்ம எப்படி போனாலும் அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. ஈவன் தோ நம்ம ஒரு தப்பான விஷயத்தை போனாலும் கரெக்டாக லொக்கேட் பண்ணிடுவாரு. லொக்கேட் பண்ணி நீ என்னப்பா நான் ஆல்ரெடி உனக்கு இதை பண்ண சொன்னேன், உங்க ஹெச்ஓடி போய் பார்க்கல நீனும் அப்படின்னா நம்மளே ஏதாவது ஒரு ராங்கா கட்டமைப்பு பண்ணி அவரை வந்து அதை அவர்கிட்ட அந்த ஒரு ரிசல்ட்டை வாங்கிலாம் நினைச்சா கூட கட்ட பிடிச்சிடுவாரு. ஸோ அந்த மனநிலை அவனுக்கு வந்துடுது. அவரு கரெக்டாக தான் இருக்காரு, அவரு பொலைட்டா பேசுறாரு. அட்லீஸ்ட் வி ஹாவ் அ கைண்ட் ஆஃப் சேனல் வித் ஹிம், கனெக்ட் வித் ஹிம். நம்மள மாதிரி யதார்த்தமா இருக்காரு, ரொம்ப பேசுறதுக்கு புரிஞ்சுக்கிறாரு, நம்மளோட கஷ்டங்கள்லாம் அவருக்கு புரியுது. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அகடமிக் லாங்குவேஜில் பேச மாட்டேங்கிறாரு. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி இஸ் கெட்டிங் கனெக்டட். ஸோ மேபி அதான் அது வந்து உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், இப்போ நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை நேசிக்க ஆரம்பிச்சுன்னா என்விரான்மெண்ட் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சு. முதல்ல உங்களுக்கு அந்த பசங்களுக்கு நீங்க இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க என்ன பண்ணாலும் உங்களை ரசிப்பான். ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஃபெசிலிட்டேட்டர் ஆயிடுவீங்க. அதாவது நீங்க வந்து அவங்களுக்கான ஆள் ஆயிடுறீங்க. when you become a people's man, who can stop you? யாருமே உங்களை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்க என்விரான்மெண்ட்டே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடும். சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம் சார்ன்னு உங்கள்கிட்ட கேட்க வரதானே ஃபெசிலிட்டேஷன். நீங்க ஃபெசிலிட்டேட்டர் தானே, அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறது தானே நீங்க இருக்கீங்க. இந்த பதவிகள் எல்லாம் அப்புறம் எங்க வருது? ரெண்டாவது இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபெசிலிட்டேஷன் தானே. தேவையானதை தேவையான கேட்டவர்களுக்கு செய்து கொடுக்கறது தான் ஃபெசிலிட்டேஷன். அதுதான் நம்ம பண்ணிட்டோம். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ தெரிஞ்சவங்க, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் ஸ்டூடெண்ட் ஆர் மை ஸ்டூடெண்ட், நிறைய இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணும்போது ரிலேட்டிவ்ஸ்குள்ள உங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் யாருன்னு தெரியலன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற ஒரு பழக்கம் உண்டு. நான் இது வரைக்கும் தெரிஞ்சாலும் நான் பார்த்து பேசினது இல்லை அப்படின்ட்டு. வாட் டு யூ ஃபீல்? அது வந்து ரைட்டான அப்ரோச்சா? ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ரைட்டான அப்ரோச்சா? இல்லை நீங்க சொல்ற மாதிரி அவங்க உங்களை தேடி வராங்கன்னா why don't we just connect with them? Connecting with students for a placement person, how important it is? அதாவது மேடம், இட்ஸ் a good question ஆக்சுவலா. இது எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு லிவ் வித் த பப்ளிக். நீங்க இந்த சொசைட்டியோட தான் வாழறீங்க. நீங்க சொசைட்டியோட தான் வாழ்ந்தாகணும். நல்லதோ கெட்டதோ நீங்க வந்து ஒரு மளிகை சாமான் வாங்க போனாலும், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போனாலும், இல்லை ஏதோ ஒரு கடைக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ வாங்க எது போனாலுமே யூ நீட் டு டாக், யூ நீட் டு கம்யூனிகேட், யூ நீட் டு ட்ராவல், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ ஓன் டிரான்ஸ்போர்ட் எப்படியோ போய் இந்த சொசைட்டியோட தான் ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் த சொசைட்டி யூ கேன் நாட் லிவ். ட்ரூ. ஓகேவா? நீங்க ரொம்ப டெப்தா பேச ஆரம்பிச்சா இந்த வாட்ச் வந்து நம்ம மேக்கப் பண்ணுமா? இல்லை. இந்த பேண்ட் ஷர்ட் இந்த இதெல்லாம் நம்ம எதாவது பண்ணுமா? இல்லை. நத்திங் இஸ் ஃப்ரம் அஸ். எல்லாமே இந்த சொசைட்டி நம்ம கொடுத்தது, நம்ம பெற்றோர்கள் கொடுத்தது, இந்த சொசைட்டி கொடுத்தது, இந்த என்விரான்மெண்ட் கொடுத்தது, இந்த மக்கள் கொடுத்தது. இந்த இயற்கையா வந்து நமக்கு ஆக்சிஜன் நமக்கு தேவைன்றாங்க. ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து நம்மள கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம ஆக்சிஜன். ஸோ இயற்கை தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. ஸோ இயற்கையும் இறைவனும் வந்து நம்ம எல்லாருக்கும் காமன். இட் இஸ் ஃப்ரீ, அதுக்கெல்லாம் சார்ஜே கிடையாது. அதனால நீங்க கனெக்ட் பண்ணுங்க, எல்லாரோடையும் கனெக்ட் பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லையே. நீங்க சக மனிதர்கள்கிட்ட பேச மாட்டீங்கன்ற பட்சத்துல வந்து உங்கள்கிட்ட யார் பேசுவாங்க? அது வந்து மெசேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அது ஒரு பெரிய கம்யூனிட்டி மேடம், அது ஒரு சமூகம். நீங்க வந்து ஏதாவது அவங்க யாரோ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்க வந்து அவங்களை எரிஞ்சு விடுறீங்க, எல்லாம் பதில் சொல்றீங்கன்னா திஸ் வில் ஸ்ப்ரெட் அஸ் அ மெசேஜ். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, டீன் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, டெரராக இருக்காரு, கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, ரொம்ப கடுப்பாக பேசுகிறாரு, ஐயோ நம்மலாம் விட்டு போகணும் அப்படி நாங்களாம் நெடுங்குவோம் பயந்துவோம்னு சொல்லிட்டு அவன் பேச வரவனும் பேச மாட்டான். இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நீங்கள் மரியாதை மெயின்டைன் பண்ணுங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணி அவனை ஒரு 2 அடி தள்ளி வைக்கிறீங்கன்றதெல்லாம் ரைட்டு. இருந்தாலும் அந்த கனெக்டுன்றது வேணும். அந்த கனெக்டுன்றது வேணும். ஏன் வந்து இந்த கேப் எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் யாருன்னு தெரியாது, அவங்க நான் பார்த்தது இல்லைன்னா ஏன் சொல்கிறாங்கன்னா
ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சமூகத்துலேயும் கொஞ்சம் ரொம்பவும் கன்வென்ஷனலாக போயிடக்கூடாது. கன்வென்ஷனல்னா நான் கம்பெனி கொண்டு வந்து விட்டுருவேன், நீ பிளேஸ் ஆனால் ஆகட்டிப்போ, நீ ஆச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆச்சு போ, அந்த அப்படியும் போயிடக்கூடாதுன்றேன். சரி, எண்ட் ஆஃப் த டே ஹெச்ஓடி வந்து நாளைக்கு வந்து அவங்க பையன் பிளேஸ் ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் தானே சொல்ல போகிறாங்க. இட் இஸ் a collective ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேக்கல்ட்டி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டியும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வராங்க. ஸோ அவங்களும் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 பேர் எஃப்எல் ஸ்மித்தில் பிளேஸ் ஆகிட்டாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 பேர் பிரேக்ஸ் இந்தியாவில் பிளேஸ் ஆகிட்டாங்க, எங்கள் பசங்க ஒரு 10 பேர் ஷர்தா மோட்டர்ஸில் பிளேஸ் ஆகிட்டாங்க. அவங்க சொல்லாமல் இருக்க போகிறாங்களா? இல்லை, எல்லாரும் அந்த குழந்தை அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சொந்தம். அவன் நம்ம காலேஜோடைய ப்ராப்பர்ட்டி, காலேஜோடைய அசட். இவன் வந்து இங்கே ஹாப்பியாக இருந்தாதான் இவன் போய் வெளியில் போய் எல்லார்ட்டையும் நான் வந்து எங்கள் போனப்பா, எங்கள் காலேஜ் நம்பி போனால் அங்கே பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சூப்பர், ஃபேக்கல்ட்டி சூப்பர், ஹெச்ஓடி சூப்பர், எல்லாரும் சூப்பர், எனக்கு ஃபெசிலிட் பண்ணி என்னை இப்படி உருவாக்கிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படின்னு அவன் சொல்லுவான்னா அவனுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் மூலியமா ஏதோ ஒரு பெனிஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் வந்து உங்கள் அந்த லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட், அந்த ப்ராசஸ், ப்ரோட்டோகால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களை ஒருத்தர் வந்து பார்க்குறாருன்னா யாராக இருந்தாலும் அவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் தானே. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இஸ் எ ப்ரொஃபஷனல். நமக்கு லிங்க்டின் ஐடி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு லிங்க்டின் ஐடி இருக்குல்ல. அவங்க கிரியேட் பண்ணாலும் லிங்க்டின் ஐடி கிரியேட் ஆகுதுல. ஸ்டூடெண்ட் அட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஸ்டூடெண்ட் அட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ஸ்டூடெண்ட் அட் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் வருது இல்லை, அதுவும் வருது இல்லை. ஸோ அது வரும்போது வந்து அவனும் ப்ரொஃபஷனல், நம்மளும் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக லேர்ன் பண்ணிட்டு வராங்க, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி கெயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு சேலஞ்சஸ்லேருந்தும் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல கனெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல கனெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்காக நீங்க வந்து ரொம்ப பயாஸ்டா இருங்கன்னு நான் சொல்லலை. ஓகே, யூ ஃபாலோ த ப்ராசஸ், ஃபாலோ த ப்ரோட்டோகால். இஃப் தே வாண்ட் டு கனெக்ட், இஃப் தே ஹேவ் சம் டவுட்ஸ் டேக் இட், கிளாரிஃபை. தப்பு இல்லையே. மேபி லைக் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டரோட வாப்பா அப்படின்ற பட்சத்தில் யூ ஹேவ் ஒரு ப்ராசஸ். அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எதுவாக இருந்தாலும் டீன் சார் நமக்கு பழக்கம், டீன் கார்பரேட் அஃபேர்ஸ் நமக்கு பழக்கம், தலைவரே நமக்கு பழக்கம், நம்ம அவர்கிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக உங்கள்கிட்ட வந்துருவான். உங்கள்கிட்ட வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோ, அந்த ஃபேக்கல்ட்டியோ, அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த மென்டாரோ, கிளாஸ் கவுன்சிலோ, அவங்க என்ன எது வந்தாலும் டைரக்டர்கிட்ட போறாங்க சொல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே அங்கே சேலஞ்சஸ் வரும். புரியுதுங்களா? என்னைக்குமே நீங்க ஒரு ப்ராசஸையும் ஒரு ப்ரோட்டோகால்ஸையும் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ. டிசிப்ளின் இஸ் நாட் வேரிங் அபவுட் டாக்கிங் அபவுட் த ட்ரெஸ் கோட். Discipline is what, even though you don't like something, but if that is a process, you have to follow that. பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்கே இதுதான் ப்ராசஸ்னா அதை ஃபாலோ பண்றது தான் டிசிப்ளின். அவ்வளவுதான். இங்க வந்து ஸ்டே சைலண்ட், ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்டே சைலண்ட் சொன்னாலும் நீங்க சைலண்டா இருக்கும், பேசக்கூடாது. பேஷன்ஸ் ஆர் தேர், டோன்ட் டாக், சுவிட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன், புட் இட் இன் சைலண்ட் மோட்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும். ஃப்ளைட்ல ஏறினா எல்லாரும் இது பண்ணுங்க, ஃப்ளைட் மோட்ல போடுங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க? அப்போ அந்த சிக்னல்ஸ் எல்லாம் கட் ஆகும், பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான். ஸோ யூ ஹேவ் குட், ஐ மீன் யூ ஹேவ் அ கனெக்ட் வித் தெம். டு நாட் ஷோ த பப்ளிக், ஷுட் நாட் ஷோ த பப்ளிக் வே தட் யூ ஆர் சம்வேர். இது அவர் வந்து ஒரு ரொம்ப இதுவாக இருக்காரு, அவர் ரீச் பண்ண முடியாது, அவரை கனெக்ட் பண்ண முடியாது சார், ரொம்ப டென்ஷன், அவர் பிஸியாக இருப்பார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை தேவையில்லாமல் கட்டமைக்காம மேபி அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு யூ கேன் என்ஷூர் தட் த டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி ஆர் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் மேபி இஃப் ஹெச்ஓடியும் கொஞ்சம் ஒரு பழக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு கூட வச்சுட்டு பேசலாம். மேபி இஃப் யூ வாண்ட் டு, இஃப் தே ஹேவ் சம் லாட் ஆஃப் டவுட்ஸ் ஆன் த பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்ட்ஸ் ஆர் கேரியர் பெர்ஸ்பெக்ட்ஸ், ஒரு செமினார் ஹாலில் ஏதாவது பல்காக வந்தாங்கன்னா யூ கேன் அட்ரஸ் ஆல்சோ இன் த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ். அவங்க எதாவது பேசும்போது சார் ஹவு கேன் வி ரீச் யூ சொன்னா யூ கேன் கிவ் த மெயில் ஐடி, but provided you have to put a CC to the HOD. You have to put a CC to your department faculty coordinator ன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு அந்த ஹையரார்கி புரோட்டோகால் அந்த சேனல் தெரியும். ஓ இவரை ரீச் பண்ணணும்னா நம்ம இவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணுன்றது தெரியும். அப்பதான் நாளைக்கு இவன் எக்ஸிக்யூட்டிவா போனா மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுவான், மேனேஜரா போனா சீனியர் மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணுவான், சீனியர் மேனேஜரா போனா விபிக்கு ரிப்போர்ட் பண்ணுவான், விபிக்கு ரிப்போர்ட் பண்ணாதான் குளோபல் ஹெட். அப்படிதான் போகும். இஃப் விபி பர்மிட்ஸ் இந்த சீனியர் மேனேஜர்ல உள்ளவங்க வந்து குளோபல் ஹெட்டை போய் பார்த்துட்டு ஹலோன்னு கங்க்ராச்சுலேட் பண்ணி கிரீட் பண்ணிட்டு வரலாம். இவர் நாலேஜ் இல்லாம எவ்ரி ஒன் ஹஸ் காட் எவ்ரிபடிஸ் கான்டாக்ட் நம்பர், எவ்ரி ஒன் ஹஸ் காட் எவ்ரிபடிஸ் மெயில் ஐடி, யார் வேணா யாரும் அப்ரோச் பண்ணலாமே. பட் ப்ராசஸ்ன்றது எதுன்னா அது கரெக்டா அந்த என்விரான்மெண்ட், அந்த எக்கோ சிஸ்டம் கரெக்டா அந்த புரோட்டோகால் பிரகாரம் நடத்துறதுலன்றதுல வந்து அப்பதான் அது கரெக்டா அமையும். அதை என்ஷூர் பண்ணிட்டு நீங்க வந்து நடந்துக்கலாம். இதுதான். எத்தனை வருஷம் சார் இப்போ பிளேஸ்மெண்ட் இங்க? நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் மேடம். 2009 டிசம்பர்
இப்போ 2025 இஸ் ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் 16 இயர்ஸ் பிளேஸ்மெண்ட் 16 இயர்ஸ் பிளேஸ். நீங்க நிறைய ஃபேசஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்க. ஆமா மேடம். நிறைய ஃபேசஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸும் பார்த்திருக்கீங்க. ஆமா மேடம். என்ன சேஞ்சஸ் 2009 to 2025 பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் 26 பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? இதற்கு ஸ்டூடண்ட்ஸ் உடைய மைண்ட் செட், அப்ரோச் டுவர்ட்ஸ் ஜாபா இருக்கட்டும், என்ன சேஞ்சஸ் இருக்கு அவங்க கிட்ட? எஸ் மேடம், இட்ஸ் அகைன் குட் கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் சூப்பர் கொஸ்டினாகவே கேட்குறாங்க. ஸோ 2009 வந்து பார்த்தீங்கன்னா மேடம், அன்றைய காலகட்டத்தில் 2009 to 2016-17லலாம் உங்களுக்கு அந்த ஹியூஜ் சிஜிபிஏ, அப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் த காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஆர் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அந்த அட்டானமஸ் பெர்ஸ்பெக்ட்ஸ் பெருசாக கிடையாது. யூனிவர்சிட்டிஸுமே ரொம்ப 13 யூனிவர்சிட்டிஸோ என்னமோ தான் இருந்தது, அவ்வளோதான் இருந்தது. இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே சிஜிபிஏ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓவரால் அக்ரிகேட் அது எல்லாமே 90%, 95% அந்த மாதிரி மார்க் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அப்போ வந்து படிக்கணும் படித்தா 95% மேலே இருந்தால் அவங்க வந்து இந்த கேம்பஸில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும். கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடையாது, டைரக்டா ஃபைனல் ரவுண்ட் 1-to-1 உட்கார அது நிறைய இருந்தது இல்லையா? ஆமா, 1-to-1 நம்ம உட்கார்ந்து த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காகவே படிக்கணும். இப்படி எல்லாம் வளர்ந்து வந்த காலங்கள். கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு இயர்லயும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் ஹையரிங்லயும் வந்து அவங்களுடைய பேட்டர்ன்ஸை மாத்திக்கிட்டே இருந்தாங்க பேஸ்ட் ஆன் தேர் ரிக்வயர்மெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஷிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கல்ச்சரு, அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ், அது மாதிரி அவங்களும் அவங்களுடைய ப்ராசஸ்ல இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டே இருந்தாங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அப்புறம் வந்து பாண்ட்ஸ் இருந்தது நிறைய, அது இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னெல்லாம் வந்து பேப்பர் கொடுத்து ஆன்சர் எழுதுற மாதிரி ஆப்டிடியூட் அப்படிதான் இருக்கும், பேப்பர் பென் டெஸ்ட். இப்ப அதெல்லாம் போயிட்டு இப்ப எல்லாம் ஆன்லைன் மயமாயி போச்சு. இப்ப அதையும் மீறி போய் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே I'll send the link, we'll have the interview or virtual முடிச்சிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளவு க்ரௌட் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால அவ்வளோ க்ரௌடும் அப்ப கிடையாது. அப்போ வந்து ஈவன் தோ த ஸ்டூடெண்ட் இஸ் ஹேவிங் 90% or 95% அந்த இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கல, மீட்டப் பண்ண முடியலன்னா அவங்க இமீடியட்டாக ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் ரூட்டு தேடாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி கிராஜுவேட், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ரொம்ப கனத்த மனசோட போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஈவன் தோ தே ஹேவ் சம் 70-75% அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அவங்களாம் நிறைய பேர் பிஎஸ்சிலாம் போயிருக்காங்க. நான் வந்து இதையே கோட் பண்ணி என் மாணவர்களுக்கு அப்போ சொல்லுவேன், பாத்தியாப்பா உனக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு பணம் கட்டுறாங்க, இவ்வளவு கட்ட முடியுது, எத்தனையோ பேர் இந்த சீட்டு கிடைக்காம இருந்திருக்காங்க பாருங்க. அப்பெல்லாம் நான் நிறைய கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காலங்கள் மாற 2018-19 இப்படிலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இன் தமிழ்நாடு அட்டானமஸ். அவங்க எல்லாம் அவங்களுடைய ஓன் சிலபஸ், அவங்களுடைய ப்ராசஸ், அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வந்து வந்துடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே நாம வந்து யாரையும் குறை சொல்லணுன்றது கிடையாது. இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இப்போ நம்ம வச்சிருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் 40,000, அவங்க வச்சிருக்கிற ஃபோன் வந்து 1,60,000. ஸோ அவங்களுக்கு எல்லாமே டேபிளில் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் எப்படின்னா எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைச்சிருது, நான் ஏன் இவர் என்ன நமக்கு பெருசாக சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிப்படையாகவே வந்து they'll be more disciplined. They will ensure that when they enter the class, they wish the faculty by telling good morning, vanakkam, hello sir, hello ma'am, hello how are you ma'am, இப்படிலாம் கேட்டு போவாங்க. இப்பெல்லாம் வந்து வெரி ரேர்லி we could see people இப்பெல்லாம் nodding the head, hello ma'am, இல்லைன்னா hello ma'am கூட கிடையாது, அவ்வளோதான், ஜஸ்ட் நாடிங் த ஹெட் வந்து இது நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இது என்ன கலாச்சாரம்னு எனக்கு தெரியல. எனிவே அதுதான் நான் நிறைய கிளாஸஸ்ல நிறைய அட்ரஸ்ல சொல்லியிருக்கேன், பசங்களை வந்து அந்த 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 அதுலேருந்து வெளியில கொண்டு வருது. ஏன்னா அடிப்படையாக யூ ஷுட் ஹேவ் சம் கர்டசி அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யுவர் க்ரௌட், யுவர் சொசைட்டி. ஸோ அந்த பழக்கம் போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தவனை நம்ம மதிக்க கூடாதுன்ற எண்ணம் வரும்போது உங்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்காது. வாட் யூ கிவ் யூ கெட் பேக் இன் மல்டிபிள் ஃபோல்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால வந்து நான் என் பசங்கள்டே நிறைய பேர் சொல்லுவேன், எப்போ நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க சில பேருக்கு, அப்போ எதிர்த்தாப்புல வர்றது எருமாடாக இருந்தால் எருமாடை உங்களுக்கு திருப்பி வணக்கம் சொல்லாது, அடுத்த வாட்டி நீங்கள் எருமாடுக்கு வணக்கம் சொல்லுவீங்களாப்பா? அதனால உங்களுக்கு வணக்கம் சொல்லி யாராவது திருப்பி வணக்கம் சொல்லனா அவங்க என்னன்றதை நீ புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லிடுவேன். ஸோ இது மாதிரி நிறைய மீட்டிங்ஸ்லாம் நான் பேசியிருக்கேன், இதெல்லாம் பேசியிருக்கேன். அப்போ அவனை யோசிப்பான், என்ன வணக்கம் சொல்லாதெல்லாம் இவர் எருமாடுன்றாரு. அது நீ எப்படி எடுத்துக்கிறியோ அது எனக்கு தேவையில்லை. சரி, நான் உயிருள்ள ஒரு ஜீவன், நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் யூ பை டெல்லிங் வணக்கம். இஃப் யூ டோன்ட் ரெஸ்பாண்ட், வாட் டஸ் இட் மீன்? இஃப் யூ ஜஸ்ட் நாட் யூ ஹெட் லைக் திஸ், தட் மீன்ஸ் வாட்? இவன் தலையை நாட் ஹெட் பண்றது யாரு? மானதான் தலையை அப்படி அப்படி பண்ணோம், நம்ம பண்றோமா?
ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஹியூமனா நீ இல்லை, அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்க நீ ரெடியா இல்லைன்னா உங்களுக்கு யார் மரியாதை கொடுப்பாங்க? ஸோ அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருது. நீங்க இதை சொல்லும் போது what I feel when even when I was there as a placement people play a little more role in students life than an academician. Correctங்களா? We teach them life skills. ட்ரூ. இப்போ நான் சொல்றேன் எப்போதுமே லைஃப் ஸ்கில் தான். இதுதான். ஆமா, ட்ரூ. This is what I call it, right? ஆமா. Then we actually play a very important role. 100%. மேடம் இது வந்து ஒரு டிவைன் ப்ரொஃபஷன் மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான்லாம் நிறைய வாட்டி என்னுடைய டையை கட்டி கொடுத்துட்டு என்னுடைய கோட்டை கட்டி கொடுத்துட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருக்கேன்.